கோர்ட் வாசல்லையே ஒரு குற்றவாளி சுடப்படுறாங்கன்னா பாதுகாப்புக்காக போயிருந்த போலீஸ்காரங்க நீங்க என்னையா செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க? எக்ஸ்கியூஸ் மீ சார், குற்றவாளி வரப்போறான், அவரை ஒருத்த சுட போறான்னு தெரிஞ்சிருந்தா 2 பேருமே நாங்க பிடிச்சிருப்போம். தெரியலையே. நோட்டீஸ் கொடுத்துட்டு அமீனாயா வருவான், கொலையாளி வரமாட்டான். இந்தியாவிலேயே தமிழ்நாட்டு போலீஸ்காரங்க தான் கெட்டிக்காரங்க இது வரைக்கும் ஒரு நல்ல பேர் எடுத்திருக்கோம். அந்த பேருக்கு கலங்க ஏற்படுத்துற மாதிரி குற்றவாளிங்க கை ஓங்கி போச்சு. சமுதாய விரோதிகள் அங்க அதிகமா நடமாட ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்க எல்லாம் பேச்ச குறைச்சுக்கிட்டு ஆக்ஷன்ல ஈடுபடணுங்கிறதுக்காகத்தான் ஐயா இதை ஒரு எச்சரிக்கையா உங்களுக்கு சொல்றேன். அண்டர்ஸ்டாண்ட்? எக்ஸ்கியூஸ் மீ சார், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா 3 வார்த்தையில ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சுக்கிறேன். ஐ வில் see sir all the constable follow me. பின்னிடுவன் ஜாக்கிரதை, நான் கோபமா இருக்கிறேன். எஸ் சார். மேலதிகாரிங்க என்ன பார்த்து கேட்ட கேள்விக்கு நோக்க இழுத்து வச்சு உடுங்கிட்டு செத்துருக்கலாம். ஆனா அது தற்கொலை, சட்டத்துக்கு விரோதம். அதனால தான் விட்டுட்டேன். நான் தெரியாம கேட்கிறேன், ஏன் பிடிச்ச? இது கீழே விழுந்துற போதுன்னு ஒரு மரியாதைக்கு பிடிச்சேன் சார். மரியாதையா இருந்தாலும் சரி, அவமரியாதையா இருந்தாலும் சரி, எதை பிடிச்சாலும் நான் தான் பிடிப்பேன். வை கீழே. எஸ் சார். ராத்திரில ரோந்துக்கு போறீங்கல்ல? ஆமா. திருடனுங்களும் அங்க சுத்துறானுங்கல்ல? ஆமா சார். ஏன் அவனுங்களை பிடிக்கல? சார், போலீஸுக்கு யூனிஃபார்ம் இருக்குது, ஒருத்தர் அடையாளம் தெரியுது. திருடங்க யூனிஃபார்மே இல்லாம வந்துடுறாங்க சார். அப்படி இருக்கும்போது அவங்களை எப்படி சார் பிடிக்கிறது? ஓஹோ. அதுவும் இல்லாம ஆல் தி கான்ஸ்டபிள்ஸ் ஃபாலோ மீ எப்ப பார்த்தாலும் சொல்றீங்க. உங்களை ஃபாலோ பண்றதுக்கே எங்களுக்கு நேரம் பத்தல சார். தட்ஸ் கரெக்ட். சொல்ல சுருக்கி செயலை விரிவாக்கி கடமையை செய். 3 வார்த்தையில சொல்லிடுறேன் சார். சொல். I will see sir. All the constables follow me.